ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வீலிங் அடிக்க வந்து ஒரு 5 ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 5 ஸ்டெப்பு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சீட்டை வந்து நல்லா மேலே தூக்கி வச்சுக்கணும். நல்லா சீட்டை மேலே தூக்கி வச்சுக்கணும். 5 ஸ்டெப் சீட்டு மேலே தூக்கி வச்சு, அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்ம நல்லா பிரேக் நல்லா ப்ராப்பராக இருக்கணும். நல்லா பிரேக் ப்ராப்பராக இருந்ததுன்னா வீலிங் தூக்கிட்டு பிரேக் அடிக்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி செயின் வந்து நல்லா இது அவுறாமல் இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப அவுறுது, ரொம்ப கொலன்னு கிடக்கு. செயினு டைட் பண்ணணும். 4 ஸ்டெப்பு என்னென்னா நம்ம வந்து வீலிங் தூக்க முடிச்ச நம்ம வந்து பாப்பா நல்லா தூக்கி பார்க்கணும் தான். இப்போ நல்லா தூக்கி பார்த்தா தான் வீலிங் அடிக்க ஈஸியாக முடியும். அப்புறம் நம்மளால் ஃபுல்லாக தூக்க முடியும். நின்று நான் இப்போ தூக்கி காமிட்டேன். இப்போ தூக்க முடிஞ்சாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக வீலிங் அடிக்க கற்றுக்கலாம். இது 4 ஸ்டெப்பு. 3 ஸ்டெப் என்ன ஸ்டெப்னா நம்ம வந்து வீலிங் அடிச்சுட்டு சீட்டில் உட்காந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக போகணும். ப்ராப்பராக வீலிங் அடிச்சுட்டு பிரேக்கிங் கரெக்டாக அடிக்கணும். 3 ஸ்டெப் வந்து பிரேக்கிங் அடிச்சுட்டு கீழே இருக்கணும். வாங்க நான் அடிச்சு காமிக்கேன். இது வந்து 3 ஸ்டெப்பு. தூக்கிட்டு நம்ம பிரேக் அடிச்சு கீழே இருக்கணும். அது வந்து ஏன்னா நம்ம வீலிங் ரன்னிங் அடிச்சுட்டு இருக்கோம் முடிச்சா தூக்கிட்டு கீழே இருக்க நல்லா வசதியாக இருக்கும். அது வந்து 3 ஸ்டெப்பு. வாங்க நான் அடிச்சு காமிக்கேன். நல்லா காணுங்க. இதான் பிரேக்கிங். இப்போ நான் திரும்பி வேலை பண்ணி இதான் 3 ஸ்டெப்பு. 2 ஸ்டெப்பு என்னன்னா தூக்கிட்டு ஒரு 2-3 அழுத்திட்டு பிரேக் அடிச்சு கீழே இருக்கணும். அதுதான் 2 ஸ்டெப்பு. வாங்க பண்ணி அமைக்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நமக்கு தூக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு போக வேண்டியதுதான். ரொம்ப தூக்க முச்ச மட்டும் 2 லட்சம் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வருதோ அப்படி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு தூக்கிட்டு நல்லா அழைச்சிட்டு போகணும். வாங்க நம்ம செஞ்சு காமிக்கேன். செயின் வந்து டைட்டாக இருந்தால் இப்படி தான் ஆகும். வீலிங் தூக்க முடிச்ச வந்து செயின் வந்து அவுந்துட்டு செயினை பாருங்கள் எவ்வளோ கொலன்னு கிடக்கும். நல்லா செயினை வந்ததுனால நம்மளால் வீலிங் வந்து அடிக்க முடியல. வீலிங் வச்சு செயினை வந்து கீழே வந்து அதே மாதிரி நீங்கள் க்ளவுஸ் போடாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி காப்பு காய்ச்சி கை வந்து வீலிங் தூக்க முடிச்சா ரொம்ப வலிக்கும். அது மாதிரி க்ளவுஸ் போட்டு அடிங்க. எந்த க்ளவுஸ்னாலும் பரவாயில்ல, சும்மா போட்டால் அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி க்ரிப்பான இடம் வந்து காப்பு வைக்காது. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்கும் பாய்.